இந்த தொழுகையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை நம்மிடத்திலே எந்த தரத்திலே இருக்கிறது, எந்த நிலைமையிலே இந்த தொழுகையிலே இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை இல்லாதவன், தொழுகையை நிறைவேற்றாதவன், அல்லாஹ் கூறிய கடமையான இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றாதவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்க முடியாது, காஃபிராகத்தான் இருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் தொழுதாலும், அவன் ஏதோ சில தொழுகைகளை தொழுதாலும், அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால், தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும், தனக்கு ரப்பு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று தெரிந்தும், எந்த ஒரு முஃமின், எந்த ஒரு முஸ்லிம் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள். யார் சொல்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான், فَإِن تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. நபியே சொல்லுங்கள், யார் ஷிர்கிலிருந்து விலகி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தார்களோ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ, அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அப்படி என்றால் யார் தொழவில்லையோ, யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களை நம்முடைய மார்க்க சகோதரர்களாக நாம் கருதினாலும் அல்லாஹ் கருத மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன الرجுலி வ பைன الشிர்கி அவ் குஃப்ரி தர்குஸ் ஸலாத் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், ஒரு காஃபிருக்கும் ஒரு ஷிர்கிற்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்துல்லாஹ் பின் ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுடைய மாணவர் சொல்லுகிறார், நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் எந்த ஒரு அமலை விடுவதையும் குஃப்ராக கருத மாட்டார்கள், குஃப்ராக இறை நிராகரிப்பாக கருத மாட்டார்கள், இல்ல ஸலாஹ், தொழுகையை தவிர. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், ஃபமன் தரக ஸலாஹ் ஃபலா தீன லஹ், எவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு மார்க்கம் இல்லை, அவன் முஸ்லிம் இல்லை. உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாஹ், எவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பங்கு இல்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், இந்த தொழுகை இந்த தரத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா? இந்த தொழுகையை இந்த தரத்திலே வைத்து பார்க்கிறோமா? தொழுகையை விடுறதானங்க ஏதோ சின்ன பாவம் மாதிரி தான், ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற மாதிரி தான் தொழுகையை விடக்கூடிய பாவம் இல்லை என்பிருக்கிறவர்களே. தொழுகையை விடுவது குஃப்ர், தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் தொழவில்லையோ, 3 நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் 3வது நாள் முடிவிலே அவனுடைய தலையை சீவிவிட வேண்டும். அவன் முர்த்தத், அவன் மதம் மாறியவன், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன், அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது, அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவனை முஸ்லிம்களுடைய மக்பராவிலே அடக்க ஸ்தலத்திலே அடக்க கூடாது, அவனை குளிப்பாட்ட கூடாது, அவனை ஒரு சாக்கு பையிலே சுற்றி ஒரு அழுக்கு மூட்டையிலே குப்பையிலே போட்டுவிட வேண்டும். அவன் மதிக்கத்தக்கவன், அவன் வீரன், அவன் காஃபிர், அவன் முஸ்லிம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவனை சிறைபிடிக்க வேண்டும். இமாம் மாலிக் சொல்கிறார்கள், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறவன், அவன் முர்த்ததுடைய சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ்.
சுப்ஹானல்லாஹ். பின்னால் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மானக்கேடான விஷயங்களை பின்பற்றுவார்கள். இன்னைக்கு நமக்கு எப்படி? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதாவது நேரம் கிடைச்சது அல்லது பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா பருவான தொழுகையை நிறைவேற்றுவோம். இல்லைன்னு சொன்னா ஏதோ தொழுகையை விட்டுட்டு சாதாரணமா 5-10 ரூபாயை தொலைச்ச மாதிரி போய்கிட்டே இருப்போம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரிய ஒரு அமல் எது? அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்திலே சிறந்த காரியம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய வக்திலே நிறைவேற்றுவது. லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜமாஅத்துடன் தொழுவது, பள்ளியிலே வந்து இமாமோடு சேர்ந்து தொழுவது, இது அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி27 தரஜா. தொழுகையை தனியாக தொழுவதும் தொழுகையை ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுவதும் 27 தரஜாக்கள் உயர்ந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, இன்ன அஸ்கல ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். முனாஃபிக்குகளுக்கு சிரமம் உள்ள தொழுகை என்றால் அது ஸலாத்துல் ஃபஜ்ரும் ஸலாத்துல் இஷாவும். இது முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமான தொழுகையாகும். وَلَوْ يَعْلَمُونَ مَا فِيهِمَا لَأَتَوْهُمَا وَلَوْ حَبْوًا. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால், ஃபஜ்ருக்கும் ஐஷாவிற்கும் ஜமாஅத்துடன் தொழுவதுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால், நீங்கள் தவண்டாவது தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள். சுப்ஹானல்லாஹ். وَلَقَدْ هَمَمْتُ أَنْ آمُرَ بِالصَّلَاةِ فَتُقَامُ ثُمَّ آمُرَ رَجُلًا فَيُصَلِّي بِالنَّاسِ ثُمَّ أَنْطَلِقَ مَعِي بِرِجَالٍ مَعَهُمْ حُزَبٌ مِنْ حَبَةٍ إِلَى قَوْمٍ لَا يَشْهَدُونَ الصَّلَاةَ وَأُحَرِّقَ عَلَيْهِمْ بُيُوتَهُمْ بِالنَّارِ. நான் எண்ணுகிறேன், தொழுகையை ஒருவரை தொழ வைக்க சொல்லிவிட்டு சில மக்களை அழைத்துக் கொண்டு எவர்கள் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடுகளை எரிப்பதிலிருந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்ன என்று. உங்கள் பிள்ளை ஜமாஅத்தை நிறைவேற்றாமல் வீடுகளிலே தொழுது கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் தொழப்போக சொல்லுங்கள், 10 வயதை அடைந்தால் அடித்து தொழப்போக சொல்லுங்கள். இன்னைக்கு கணவன் அப்பதான் எழுந்திருப்பார், நீங்க தொழுதுக்கோங்க வீட்டிலேயே 9 தூரம் போறீங்க. மனைவிமார்களுடைய அறிவுரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான பெண்களை தவிர. பிள்ளைய இந்த வயசுலே கூட்டு போறீங்க தொழுகைக்கு, அதுக்கு ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். ஃபஜ்ருக்கு எழுப்புனா ஏங்க சின்ன பிள்ளைய போய் எழுப்பிட்டீங்க, தூங்கட்டுமே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் பிள்ளை தொழாதவனாக இருந்தால், வயதை அடைந்ததற்கு பிறகு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தொழுவதை ஏவவில்லை என்றால் ஒரு காஃபிரை நீங்கள் வளர்க்கிறீர்கள், ஒரு காஃபிருக்கு நீங்கள் தீனி போடுகிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மார்க்க சட்டம் அப்படித்தான், ஷரீஅத்துடைய தீன் அப்படித்தான். நமக்கு புரியவில்லை அது. நமக்கு என்னங்க தொழுகையை விடாட்டா குஃபுருங்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் குஃபுர் என்று. தொழுகாதவனை ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஜமாஅத்திலே சேர்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் தகுந்த காரணம் இருக்கிறது. அவனுக்கு முடியவில்லை, இயலவில்லை, அல்லது அவனுக்கு புத்தி சரியில்லை, அவனால் முடியவில்லை, அசந்து தூங்கிவிட்டான். அந்த சமயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது. முடிந்தும் தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சட்டம். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் இஷா ஃபில் ஜமாஅ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபுல் லைல். எவன் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறானோ அவன் பாதி இரவு நின்றதற்கு சமம். வமன் ஸல்ல சுப்ஹ ஃபில் ஜமாஅ ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹ். எவன் சுபஹுடைய ஜமாஅத்துடன் சுபஹுடைய ஜமாஅத்தை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுகிறானோ அவன் முழு இரவும் நின்று வணங்கியதற்கு சமம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவன் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான் அன்றைய தினம் முழுவதும். அவன் அன்றைய தினத்திலே மரணம் அடைந்தால் சொர்க்க நரகத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்குகிறான். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅன்னஹு இதா தவல்லா ஃபஅஹ்ஸனல் வுலு. எவன் ஒருவன் வுலுவை சரியாக செய்து கொண்டு பள்ளிக்கு ஜமாஅத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிறானோ அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடத்திலே தரஜாக்கள் உயர்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பள்ளியிலே வந்து உட்கார்ந்திருந்தால் அவனிடத்திலே 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். அவனிடத்திலே தொழுகையை ஆரம்பிக்கும் வரை சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு. யா அல்லாஹ், இவன் மீது கருணை காட்டு, இவன் மீது இரக்கம் காட்டு, உன்னுடைய வணக்கத்திற்காக இவன் வந்திருக்கிறான் என்று மலக்குகள் அவனுக்காக துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறியிருக்கிறார்கள், வ இன் தபிரு ஸலா வ இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலா. ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகையை எதிர்பார்ப்பது, ஒரு தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகையை எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கு சமம். லா இலாஹ இல்லல்லாஹ் ذلكமுர் ரிபாத். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மறுமையிலே 7 பேர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக நிழல் கொடுப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அன்றைய தினத்திலே 7 பேர்களுக்கு நிழல். அந்த 7 பேர்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே நிழல் கிடையாது. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். எழுந்து தொழ முடியவில்லை. மயக்கடித்து விழுகிறார்கள். தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள். எழுந்திருக்கிறார்கள். முடியவில்லை. எழுந்தவுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் ஃபர்துடைய வக்து முடிந்து விட்டதா. ஏன்? உடலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாது, ஆனால் உள்ளம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள். உமர் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். குடல் எல்லாம் வெளியே வந்து கிடக்கிறது. உமர் கேட்கிறார், அதான் சொல்லப்பட்டு விட்டதா? அமீருல் முஃமினீனை எழுந்திருங்கள், பள்ளிக்கு நீங்கள் வர வேண்டும். நஅம் நஅம் லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. ஆம் அப்படித்தான். எவன் தொழுகைக்கு அழைக்கப்பட்ட பிறகும் தொழுகைக்கு செல்லவில்லையோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லி உமர் தன்னுடைய குடலை தானே தாங்கிக் கொண்டு அந்த நிலையிலும் ஜமாஅத்தை விடவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இந்த தொழுகையிலே, இந்த ஃபர்துடைய தொழுகையிலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது. அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்புவது, அல்லாஹ் எதிர்பார்ப்பது, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் கடமை இதுதான், ஷஹாதத்திற்கு பிறகு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். தொழுகை சரியானால் மற்ற அமல்களை அல்லாஹ் லேசாக்குவான். தொழுகை சரியில்லை என்றால் அனைத்தும் நாசமாகிவிடும். உமர் அவர்கள் தன்னுடைய எஜமானர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலாஹ் ஃபமன் தய்யஹா. என்னிடத்திலே நான் விரும்பக்கூடிய விஷயத்தில், உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை. எவன் தொழுகையை பாழாக்குகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் பாழாக்குவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில்